வாக்குசித்தி ஜோதிடர் கண்கீதாவின் இனிய வணக்கம். உங்களுடைய ஜாதகத்தில் லக்ன பாவகத்தில் சூரிய பகவான் நிற்கிறார் அப்படின்னா உங்களுடைய குணாதிசயங்கள் யாருக்காகவும் உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்காத நபராக இருப்பீங்க. மதிப்பு மரியாதையை என்றும் தங்களதுக்கு சூடியவாறே இருப்பீங்க. தொழிலையாகட்டும் இல்லை தங்களுடைய நிலையிலையாகட்டும் கௌரவத்துக்காகவாது சில விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இவங்க தங்களுடைய பரம்பரையும் சரி தங்களுடைய குடும்பத்தையும் சரி எக்காரணம் கொண்டும் அந்த கௌரவம் கெடும்படியாக நடந்துக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு அன்பை கூட ஒரு அதிகாரப்பூர்வமாக தான் வெளிப்படுத்த தெரியுமே தவிர நடிச்சுக்கிட்டோ அந்த மாதிரி இருக்க தெரியாது. எந்த மாதிரி நினைக்கிறாங்களோ அதை வெட்ட வெளிச்சம் போட்டு காமிக்கிறவங்க தான் இவங்க. போலியான ஒரு நடத்தையவோ போலியான ஒரு அன்பையவோ போலியான ஒரு குணத்தையோ அவங்களுக்கு காட்டவே முடியாது. இங்கே மனசு என்ன சொல்லுதோ அதை அப்படியே வெளிப்படையாக காண்பிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. பொதுவாக நிர்வாகம் பண்ணுறவங்களுக்கு நிர்வாக திறமை அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லேருந்து மற்றவங்கள அதட்டுறது, பேசாமரு ஒரு கிளாஸ் லீடராக போகிறது, இதுவே சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு தலைவராக இருக்கிறது, இவங்க தான் பின்னாடி ஒரு அரசியலில் நல்ல ஒரு தலைவராக வர்றதுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஒரு நிலை, ஒரு ஆசை, ஒரு குணம், அவங்களுடைய எண்ணங்கள் இதுக்குள்ளே தான் இருக்குங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய நிலையை எப்போவுமே வெளிப்படையாக பேசி தான் பழக்கம். மறைச்சு பேசியோ அல்லது அவங்களுக்காக தன்னை மாற்றியோ அந்த மாதிரி நிலையில் இருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி நபர்களை தங்களுடைய தொழிலுக்கோ தங்களுடைய நண்பர்களாகவோ தங்களுடைய உறவாகவோ வச்சுருக்காங்க அப்படின்னா அவன் அப்படிதான்ப்பா கோவமாக இருப்பான், என்னமோ ஒரு அதிகாரமாக பேசுகிற மாதிரி தெரியுமே தவிர உண்மையானவன் என்ன தோணுதோ அதை வெளிப்படையாக காமிச்சிட்டு போயிட்டே இருப்பான் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்காக அவங்க எப்போவுமே ஒரு நல்மதிப்போடு வாழக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. சரி மேடம், அந்த மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு எங்கே பார்த்தீங்கன்னாவும் அவமானம் ஏற்பட்டுட்டே இருக்குது. நான் நினைக்கிற மாதிரி புகழோட அந்தஸ்தோட என்னால் வாழ முடியல. ஆனால் கேரக்டர்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம்? உங்களுடைய லக்ன பாவகத்தில் தானே சூரியன் இருந்தால் இந்த மாதிரி குணாதிசயங்கள்னு சொன்னேன். அந்த சூரியன் நிற்கின்ற நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். சூரியன் நிற்கின்ற நட்சத்திரம் அந்த பாதசாரம் அப்படிங்கிறதுல போட்டிருப்பாங்க. அந்த சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்து அன்று நீங்கள் மலை மேல் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு போயிட்டு சிவபெருமானுக்கு என்ன பொருட்கள் அலங்கார பொருட்கள் உங்களால் வாங்க முடியுமோ வாங்கி அவருக்கு அர்ப்பணித்து வழிபாடு பண்ணிட்டு வரலாங்க. இது மட்டுமே போதும். உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறது எப்போவுமே நிலையாக இருக்கும். சப்போஸ் அந்த மரியாதைக்கு இடையூறாக ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கூட சடனாக நீங்கள் இதை பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய அந்த அவமானத்தை கூட தடுக்கின்ற சக்தி இந்த வழிபாட்டுக்கு உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு அழகான பதிவில் சந்திப்போம். நன்றி.